ஒன் மை டெய்லி பைபிள் வேர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நான் தான் இந்த காரியத்தை ஏதாவது பண்ணி முன்னாடி கொண்டு போகணும், நான் தான் இந்த காரியத்தை நடக்கணும் அப்படின்னா நான் தான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று யோசிப்பீங்க தானே. இந்த காரியத்தில் நான் எப்படி நடத்த போகிறேன், எனக்கு இந்த காரியம் தேவையாக இருக்கே, நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் இதுக்கு என்ன பண்ணணும், ஐயோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க. ஆனால் சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நிறைய வேளையில் ஆண்டவர் நமக்கு இருக்காரு, அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற காரியத்தை நம்ம மறந்து போய் நான் தான் இதை பண்ணணும் அப்படின்ற காரியத்துக்கு நம்ம போயிடுறோம். இதே மாதிரி தாங்க இஸ்ரவேல் ஜனங்க மோசஸ் கூட்டிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க அந்த கடலை பார்த்து ஐயோ அவ்வளோதான், நாங்கள் சாக போகிறோம், திருப்பி எகிப்து கையில் அங்கேயே நாங்கள் செத்துருப்போமே, எதுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, ஏன்னா யுத்தம் என்னுடையது, இந்த காரியம் எனக்குள்ளது, நீங்கள் ஏன் கவலைப்படணும், நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் இதே காரியத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, எதுக்கு எல்லா காரியத்தையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் இருக்கல அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அதனால் விசுவாசத்தோடு இருப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராமே.